ஐயோ எப்பப்பா இந்த பாத்திரத்தை கழுவுறதுக்குள்ள எம்புட்டு வேலை எம்புட்டு சோதனை. இப்போ எப்படியாச்சும் இப்படியா கழுவிடணும். இதோ வந்துருச்சு சவுண்ட். அதுக்குள்ள எதுக்கு தான் இந்த அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்களோ தெரியல. இந்த ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா விட்டாங்க, நம்ம உசுறு போகுதுப்பா வீட்டுக்குள்ளே வச்சு. இருங்கடி இருங்க வார இரு. இந்த பாத்திரத்தை கழுவ விட மாட்டாளுங்களே இவளுங்க. ஏய் எதுக்கடி சும்மா உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? என்னடி உங்களுக்குலாம் பிரச்சனை? நீங்க எங்களை எங்கேயுமே வெளியே விட மாட்டேறீங்க. வீட்டுக்குள்ள இருக்க எங்களுக்கு பிடிக்கல. ஆமாம்மா எங்களுக்கு போர் அடிக்குது, எங்களுக்கு கொஞ்சம் வெளியே விடுங்கம்மா. அடி பாவீங்களா, எனக்கு இங்க வேலை ஓட மாட்டேங்குது. உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதே என்னோட வேலையாடி. வெளியே போனீங்கன்னா உங்களை யார்கிட்ட வந்து பார்த்துட்டு உட்காந்துருக்கிறதே. நாங்க குறும்பு எதுவும் பண்ண மாட்டோம்மா, நீங்க பாட்டுக்கு வேலை பாருங்கம்மா. ஆமாம்மா நீங்க வேலை செய்யுங்க, நாங்க உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். நாங்க அமைதியா விளையாடுறோம்மா வெளியே போய். ஐயோ கடவுளே, இந்த ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து இதே தொல்லையா போச்சு. எப்போ திறப்பாங்களோ? ஐயோ அம்மா வாயை மூடுங்கடி கொஞ்ச நேரம். போங்கடி போய் தொலைங்கடி, போய் வெளியே விளையாடுங்க. தொந்தரவு பண்ணாம விளையாடுங்க போங்கடி. ஹே ஜாலி ஜாலி. தேங்க்யூம்மா தேங்க்யூ. ஜாலி ஜாலி வாடி போலாம். அவங்க வரதுக்குள்ள போய் சீக்கிரம் பாத்திரத்தையா கழுவி முடிக்கணும். இந்த பிள்ளைங்க சொல் பேச்சே கேட்கறதில்ல. மடன்னு இந்த வேலையை முடிச்சணும், இல்லைன்னா திருப்பி வந்துருவாளுங்க. மதிய நேரம் தூங்கினா வச்சு நம்ம வேலையை முடிக்கலாம். இதுக்கு தூங்கவும் மாட்டேதுங்க, சொல் பேச்சும் கேட்க மாட்டேதுங்க. என்னதான் செய்யறது? திட்டினா நமக்கே கஷ்டமா இருக்குது. கீதாக்கா கொஞ்சம் வெளியே வாங்கக்கா. கீதாக்கா. ஐயோ அடுத்து இவ வேற வந்துட்டாளா? இவளுக்கு என்ன பிரச்சனை போய் கேட்டு வருவோம். கீதாக்கா சொல்லுடி, உனக்கு ஏடி வேணும் இப்போ? என்னக்கா வரும்போது இவ்வளோ கோவமா வரீங்க? அது வேற பிரச்சனை. இப்போ உனக்கு என்ன வேணும்? நியாயமா பார்த்தா நான் தான்க்கா கோவப்படணும். உங்க பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு வந்தாங்க தெரியுமா? எங்க வீட்டு தோட்டத்துல பூவெல்லாம் பறிச்சு வச்சிருக்காங்க. இதை வேற பண்ணி வச்சுட்டாளுங்க இவளுக. ஐயோ இவளுக்கு இம்சை தாங்க முடிய மாட்டேங்குது. ஐயோ மன்னிச்சிடுமா, அவளுக்கு தெரியாம பண்ணி வச்சுட்டாளுங்க. சின்ன பிள்ளைங்க சொல் பேசே கேட்கறதில்ல, அடங்குறதே இல்லம்மா வீட்டுக்குள்ள. என்னக்கா இது ஒரு டைமா 2 டைமாக்கா? நான் எப்பவுமே சொல்லிட்டே இருக்கேன், இந்த பிள்ளைங்களும் கேட்க மாட்டாங்க. நீங்க கேட்குங்களா இல்லையானும் தெரிய மாட்டேங்குது. எனக்கே சங்கடமா இருக்கு வந்து சொல்லிட்டு போக. ஐயோ அப்படி இல்லம்மா, நான் டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த பிள்ளைங்க தான் கேட்கறதே இல்லை. வரட்டு அந்த பிள்ளைங்களுக்கு இருக்குது இன்னைக்கு. ஹை அம்மா, நாங்க எந்த குறும்புமே பண்ணலம்மா, நாங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கோமா. பாருங்க பாருங்க பொய்ய பாருங்க, என் தோட்டத்துல பூவெல்லாம் பறிச்சு வச்சுட்டு ஒன்றும் பண்ணலன்னு சொல்லுது பாருங்க. ஐயோ இந்த ஆண்டி வந்து சொல்லி கொடுத்துருச்சோ? ஆமாண்டி, அம்மா அதனாலதான் கோவமா இருக்காங்க போல. இன்னைக்கு நம்ம செத்தோம். என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க? வீடு தேடி வந்து சொல்ற அளவுக்கு பண்ணுவீங்களாடி? அடிக்காதீங்கம்மா, வேணாம்மா, நாங்க விளையாட்டுக்கு பண்ண, அடிக்காதீங்கம்மா. கீதாக்கா இங்க பாருங்க, இதை கடைசி உங்க பிள்ளைங்க என் தோட்டத்துக்கு வந்துச்சுன்னா நான் கட்டி வச்சிருவேன், பாத்துக்கோங்க. ஆமா இவ பெரிய யோகியம். பொல்லாத தோட்டம் வச்சுக்கலாம், பொல்லாத தோட்டம் வந்துட்டா பெருசா. என்னக்கா சொல்றீங்க? ஒன்னும் இல்லம்மா, நீ கிளம்புமா, கொஞ்சம் நான் பாத்துக்கிறேன். உள்ள வாங்கடி. ஏண்டி பிள்ளைங்களா இப்படி எல்லாம் குறும் பண்றீங்க? அம்மா நார்மலா சொன்னா நீங்க ஏண்டி கேட்க மாட்டேறீங்க? சும்மா சும்மா ஏண்டி என்னை திட்ட வச்சுட்டே இருக்கீங்க? சொன்னா ஏண்டி கேட்க மாட்டீங்க? நானும் குழந்தைங்க அப்படித்தான் பண்ணுன்னு எவ்வளவு தானே நானும் பொறுமையா பொறுத்துட்டு போறது. சாரி அம்மா, நாங்க இப்படி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கல. விளையாட்டுக்கு தான் இப்படி பண்ணோம். இனிமேல் நாங்க அப்படி பண்ண மாட்டோமா. அவங்க தோட்டத்துக்கு நாங்க போக மாட்டோமா. சரிம்மா, இனிமே குறும் பண்ணாதீங்க, அமைதியா உட்காந்து டிவி பாருங்க சரிங்களா? நான் போய் பாத்திரம் கழுவிட்டு வரேன், அம்மாவை தொந்தரவு பண்ணாதீங்க. சரி நம்மளும் ரொம்ப கோவப்பட்டோமோ, அந்த பிள்ளைங்களை போட்டு ரொம்ப அடிச்சிட்டோமோ. பாவம் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க. என்னதான் செய்யறது, நம்ம மனசும் கேட்க மாட்டேங்குது, இந்த பிள்ளைங்களும் அடங்க மாட்டேறாங்க. என்ன பண்றது? வீட்டு வேலையும் பார்க்கணும், நம்ம குழந்தைகளையும் பார்க்கணும். புரிஞ்சுக்கவும் மாட்டேறாங்க, கேட்கவும் மாட்டேறாங்க. சரி இருக்கட்டும், நம்ம மேல பயம் இருந்தாதான் அந்த பிள்ளைங்க கொஞ்சமாச்சும் நம்ம பேச்ச கேட்குங்க. இல்லைன்னா அதுங்க குறும்பு ரொம்ப தான் பண்ணுங்க. பயம் இருக்கட்டும் கொஞ்சம். அதுக்குள்ள வந்துருச்சு சவுண்டு. இப்பதான் சொல்லிட்டு வந்தேன், இந்த பிள்ளைங்க என்னதான் இப்படி பண்ணுதுங்க? ஐயோ முடியலப்பா சாமி, இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கூட வீட்டு வேலையை பார்க்க முடிய மாட்டேங்குது. இந்த ஸ்கூல் எப்ப திறப்பாங்கன்னு இருக்குது கடவுளே. என்னை மாதிரி உள்ள ஒரு அம்மாமார்களுக்கு தான்ப்பா என் கஷ்டமெல்லாம் புரியும். உங்க வீட்லயும் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்குமான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.